தமிழக மக்களே வணக்கம். இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பல அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்ற முறையில் இன்றைக்கு 3வது அற்புதமாக மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 14லிருந்து 17 வரை உள்ள காரியத்தை நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். 3வது அற்புதம் என்னவென்றால், இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாக இருக்கிறதை கண்டார். பேதுரு வந்து இயேசுவினுடைய சீசர்களையே தலைமை சீசன், முதன்மையானவன், அதாவது சீசனாக வந்தவன். அவனுடைய வீட்டுக்கு இயேசு போகிறாரு. அவன் மாமி ஜரமாக இருக்கிறத பார்க்குறாரு. போனவொடனே தெரிஞ்சுக்கிறார் ஜரமாக இருக்குது. அந்த அம்மா தான் பணிவிடை செய்யணும். இவங்களுக்கெல்லாம் வந்தவங்களுக்கு காப்பி கீப்பி போட்டு கொடுக்குற மாதிரி அன்றைக்கி உள்ள காலங்களில் திராட்சை ரசம் ஏதாவது கொடுப்பது தான் வழக்கம். ரொட்டி கொடுப்பாங்க, சப்பாத்தி கொடுப்பாங்க, ஏதாவது அவங்க உணவுக்குரிய காரியங்கள் அன்றைக்கி உள்ள பழக்க வழக்கங்களில். ஜரமாக இருக்கும்போது எப்படி முடியும்? பேதுரு கூட அதை ஆண்டவர்கிட்ட வேண்டலை, யாரும் வேண்டலை, அந்த அம்மாவும் வேண்டலை. இவரே போகிறார். இவரே போய் 15ஆம் வசனத்தில், அவள் கையை தொட்ட உடனே ஜிரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அம்மா கேட்கலை, சுகமாக்குங்கப்பான்னு கேட்கலை. பேதுரு கேட்கலை. வேறு அந்த வீட்டில் உள்ள யாராவது இவங்களுக்கு கடும் ஜுரமாக இருக்குது சுகமாக்குங்கன்னு சொல்லலை. இயேசுவே அதை அறிகிறார். சில நேரங்களில் நாம் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இயேசு அறிவார். முக்காலத்தும் அறிஞ்சவர். நம்முடைய பலவீனங்களை அறிகிறாரு. நம்ம வேண்டிக் கொண்டு சுகமாகிறதும் உண்டு, வேண்டி கொள்ளாமையே அவர் வாலின்றாக வந்து நம்ம சுகமாக்குறதும் உண்டு. இதிலிருந்து ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிறோம். எத்தனையோ பேர் ஜெபிச்சா தான் சுகம்னு இல்லை, நம்புனா தான் சுகம்னு இல்லை. நம்பாமல் வேண்டாமல் அவன் பாட்டு கடவுளேன்னு இருக்கும்போது கூட இவரே வாலின்றியாக போய் சுகப்படுத்துறது உண்டு. அதை புரிஞ்சுக்கிங்க. அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. ஜுரம் ஒரு சாதாரண தான், ஆனால் அதையும் நீக்க அவரால் முடியும். குஷ்டரோகி ரொம்ப மோசமானது, அதையும் நீக்க அவரால் முடியும். எவ்வளோ கஷ்டமானதோ அதையும் செய்ய முடியும். ரொம்ப லேசானது இருந்தால் அதையும் செய்ய அவரால் முடியும். அதனால் கஷ்டமான காரியத்தை தான் கடவுள் செய்யணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. லேசான காரியம் தானே, இதை போய் என்ன இதுக்கு போய்யா ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. லேசான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கார். பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கார். பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர் லேசான காரியத்தையும் செய்வார் என்ற விஷயத்தை நம்ம அறிஞ்சிக்கிறணும். லேசான காரியத்தை செய்தவர் பெரிய காரியம் செய்ய மாட்டார் போல் இருக்குது, இதுதான் செய்வார்னு நினைக்கக்கூடாது. பெரிய காரியத்தையும் செய்வார், சிறிய காரியத்தையும் செய்வார். பெருசோ சிறுசோ எந்த பிரச்சனையோ குடும்பத்தில் எந்த காரியமோ இயேசுவால் முடியும். இதிலேருந்து புரிஞ்சுக்குங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும், ஒரு சின்ன ஓட்டை தான் கப்பலையே கவுத்தும். சின்ன விஷயத்தை அற்பமாக நினைக்காதீங்க. ஒரு சின்ன காரியம் தானே, இதில் என்ன இருக்குது, இதையா போய் சொல்லிக்கிட்டு தெரியணும்னு நினைக்கக்கூடாது. சின்ன விஷயமா இருந்தாலும் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஒரு சின்ன கவலை வருது உங்கள் மனசில், சின்ன ஒரு வேதனை வருது, உடனே ஏசப்பா சுகமாக்குங்கப்பான்னு சொல்லுங்கள். ஒரு பயம் வருது, இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லுங்கள். உடனே அந்த பயம் ஓடிடும். உங்கள் சின்ன பிரேயருக்கு சக்தி இருக்குது, வல்லம் இருக்குது, பவர் இருக்குது, உண்மையில் இருக்குது. பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த பகுதியில் உள்ள ஜனங்கள்லாம் வந்து சுகமானாங்கன்னு இருக்குது. 16ஆம் வசனத்தில், அஸ்திமானமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். இது 4வது அற்புதமாக இருக்குது. நிறைய பேரை சுகமாக்குறாரு. பிசாசு பிடிச்சிருந்த அநேகரை வர்றாங்க, அவருடைய வார்த்தையினாலே துரத்துறாரு. போ பிசாசி போகுது, போ அசுத்தாவி போ. உடனே அவர் வார்த்தையினாலே துரத்துறாரு.
பிணியாளிகள் எல்லாரையும் சுகமாக்குறாரு. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி இந்த 17ஆம் வசனத்தில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு தேவகுமாரன் வருவார், இவர் அநேகரை சுகமாக்குவார், அநேகருக்கு அற்புதம் செய்வார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கு. பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறது இயேசு பிறக்கிறதுக்கு முந்தி கிமுவில் உள்ள ஒரு மத புஸ்தகம் அது. அதுபோல் அநேக மத நூல்கள் இருக்கு இல்லையா, அந்த நூல்களையும் கூட இயேசுவை பற்றிய குறிப்பு இருக்குது, அடையாளம் இருக்குது. இயேசு என்ற பேர் இல்லை, அடையாளம் இருக்குது. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் இயேசுவின் பேர் கிடையாது, அடையாளம் இருக்குது. ஆகவே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொன்ன மாதிரி தேவகுமாரன் வர்றதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனங்கள், இதிகாசங்கள், சித்தர்களுடைய பாடல்கள், கவிகள் எல்லாமே முன்னோடியாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மத நூல்களையும் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் அது தொகுத்துருக்காங்க, மற்ற இடங்களில் தொகுக்கலை. அதான் வித்தியாசம். ரிக்கு, சாம, அதர்வண, எஜர் என்ற இந்திய பூர்வீக வேதங்களில் ரிக்கு வேதத்தில் ஒரு பிரஜாபதி ஆட்டை போகிற பலியானார் அப்படி போட்டிருக்கு. அவர் நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். பிரஜாபதி அவரை தோலை உரிப்பாங்க, அவர் இரத்தத்தை குடிப்பாங்க, மாம்சத்தை சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த ஆடு 3ஆம் நாள் திரும்ப உயிரோடு வந்துடும். அந்த உடையின் பேரில் பூசாரியை சீட்டு போட்டு அந்த உடையை எடுத்துக்கிடுவாங்க. இவர் தான் பிரஜாபதி என்ற ஒரு குறிப்பு ரிக்கு வேதத்தில் இருக்க. இயேசு என்று பேர் இல்லை, ஆனால் அந்த அடையாளம் முழுவதும் கரெக்டாக இயேசுக்கு பொருந்துது, 100க்கு 100 பொருந்துது. அதே போல் இந்த ஏசாயா புஸ்தகம் பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறது 53 அதிகாரத்தில் உள்ள ஆட்டை போல பலியாவார் என்ற காரியம் 100க்கு 100 இயேசுக்கு பொருந்துது. ஆனால் இயேசு என்ற பேர் அங்கே இல்லை. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு நீங்கள் நினைக்கிறீங்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளே அவைகள் தான் அப்படின்னு சொல்லி யோவான் 5:39 என்ற அந்த வேத வாக்கியத்தில் சொல்லியிருக்கார். என்னை குறித்து எழுதியிருக்குன்னு சொல்கிறார். எப்படி யோவான் சானகன் என்ற ஒரு தீர்க்கதரிசி இயேசு வர்றதுக்கு முந்தி இயேசுவை பற்றி எப்படி அறிவித்தானோ, அதுபோல் அநேக புலவர்கள், சித்தர்கள் இயேசுவை பற்றி அறிவிச்சிருக்காங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசுவின் சீடனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற ஒரு சீடன் புறஜாதி மக்களிடத்தில் ஊழியம் செய்யும்போது, தேவன் அறியாத மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது, உங்கள் புலவர்கள், உங்கள் சித்தர்கள், புலவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட இந்த கடவுளை பற்றி எழுதியிருக்காங்க. அதனால் கடவுள் எல்லாருக்கும் தூரமானவர் இல்லை, அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் தான். அவருக்குள்ளே தான் நம்ம எல்லோரும் அசைகிறோம், இருக்கிறோம். ஒரே இரத்தத்தினால தான் நம்ம எல்லோரும் தோன்ற பண்ணியிருக்காரு. அறியாமல் தேவனை பலிபீடம்னு ஒன்று வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அறியாமல் ஆராதிக்கிற அவரையே தான் நான் அறிவிக்க வந்திருக்கேன்னு தவிர புது கடவுளை, புது சாமியை எங்கிட்டோ இருந்து நான் சொல்லலை. இதெல்லாம் ஆண்டவர் அறியாமையுள்ள அந்த காலத்தில் காணாதவரை போல தான் ஆண்டவர் இருந்தார். இப்போ இயேசுவை அனுப்புனதுனால, அவர் உயிர்த்தலை செய்ததுனால அந்த செய்தி எல்லாருக்கும் போகணும்ன்ற முறையில் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் இயேசு கிறிஸ்து தான் உலக இரட்சகர், உங்களுக்கும் நியாயாதிபதி அவர் தான், அவரை நம்புங்கன்னு சொல்கிற அந்த அர்த்தத்தில் உங்கள் புலவர் கூட சொன்னதாக அவனே சொல்லியிருக்கான். அதுபோல் எல்லா மதத்துக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா மக்களுக்கும் அவர் சொந்தமானதாக அவராக இருக்கிறதுனால தான் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொல்லி கடைசியில் கட்டளை கொடுத்தார் தம்முடைய சீடர்களுக்கு. அதில் ஒரு சீடன் தான் நம்ம இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டு, கேரளாவுக்கு நம்ம சென்னையில் ஈட்டியால் குத்தப்பட்டு ஊழியம் செய்யும் போது இரத்த சாட்சியாக மறித்து சாந்தோம் அந்த சர்ச்சு அவர் கல்லறை மேலே கட்டப்பட்டது தான் மவுண்ட் ரோடு. இன்ன வரைக்கும் அது நினைவு சின்னமாக இருக்குது. தாமஸ் மவுண்ட் ரோடு, தோமா என்று தமிழில் அழைப்பாங்க, இங்கிலீஷில் தாமஸ். இன்றைக்கும் அது சரித்திரபூர்வமாக இருக்குது. ஏதோ கட்டுக்கதையோ புராண புழுகோ ஏதோ ஒரு கற்பனையோ காவியமோ கிடையாது, நிஜமாக நடந்தது. அதனால்
சகல நோய்களையும் நல்ல சுகங்களையும் எல்லா அற்புதங்களையும் எவ்வளவு பெரிய அசுத்தாவி கிரியைகளையும் சுகமாக்க வல்லவர். ஒரு சாதாரண ஜரத்தையும் சுகமாக்க வல்லமை உள்ளவர். அதனால் ஜரத்துக்கு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறது ஊசி போடுறது தப்பு பாவம், போகாதீங்கன்னு சொல்ல நான் வரல. சின்ன விஷயமானாலும் ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு சுகமாக்குங்க, இந்த காய்ச்சலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, அற்புதம் செய்யுங்க. மனசுக்குள்ளே நினைங்க. நீ எங்கேயும் போகாதீங்க, யாருக்கிட்டேயும் அடிமையாகாதீங்க, யாருக்கிட்டேயும் போய் கெஞ்சணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் அடிமையாகாதீங்க. இயேசு எல்லாருக்கும் சொந்தமானவர். கூப்பிடுற எல்லா இடத்துக்கும் அவர் வருவார். அவரை உதறி தள்ளாதீங்க. நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த அற்புதத்தை 5 அற்புதத்தை அடுத்து நான் சொல்லுகிறேன். நன்றி.